ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, முக்கியமாக பங்கு தந்தை பாக்கியம் ரெஜிஸ் அவர்களே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குருவாகி 40 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. இந்த 40 ஆண்டுகளில் இந்த சாலை வழியாக பல முறை பயணம் செய்திருக்கிறேன். இந்த ஆலயத்தை பார்த்து ஒரு சிலுவை அடையாளம் வரைந்ததுதான். உள்ளே நுழைந்து திருப்பலி நிறைவேற்ற முடியவில்லை, வாய்ப்பு இல்லை. இந்த ஆண்டு இந்த கொடியேற்றத்தின் போது உங்களோடு இணைந்து ஜெபிப்பதில், திருப்பலியில் பங்கு கொள்வதில், நம் அன்பு தாய் அன்னை மரியாவின் இரக்கத்தை வேண்டுவதில் எனக்கு எவ்வளவோ நிறைவு. உங்கள் இதய ஆவல்களை எல்லாம், ஏக்கங்களை எல்லாம் நம் தாய் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரேமன்னர்களே, நாங்கள் வந்த உடனே நம்முடைய ஃபாதர் அசோக்கும் அதே போல் ஃபாதர் ரெஜிஸும் மார்ட்டின் கிட்ட நான் பேசலை. 2 பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் இளைஞர்கள், மற்ற மக்கள் எல்லாரும் நன்கு ஒத்துழைக்கிறார்கள் என்று உங்களை பாராட்டினார்கள். அதற்காக கடவுள் இருக்கிறேன். நான் கேட்கல, அவங்களாவே சொன்னாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இறைவன் சொல்லுகின்ற, என் வழியாய் சொல்லுகின்ற முதல் செய்தி, இன்றைய இறைவாக்குகளின் அடிப்படையிலே அமைகின்ற முதல் செய்தி. குரோம்பேட்டையில் 52க்கு மேற்பட்ட அன்பியங்கள், அங்கே அன்பியங்களினோட பல்வேறு குடும்பங்கள், குடும்பத்தில் பல்வேறு நம்பிக்கையாளர்கள், எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல உங்கள் உள்ளங்களும் உயர ஏற்றப்படுவதாக என்ற ஜெபத்தோடு நான் ஏற்றி வைத்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, உங்கள் குரலில் இறைவார்த்தையை கேட்டு கேட்டு 4 ஆண்டுகளாக உங்கள் மறையுரையை கேட்டு கேட்டு என் மனசு விசாலமாகி போய்விட்டது. கோபமே வரவில்லை. என் வீட்டுக்காரரோடு பிறந்தவங்களோடும் மனஸ்தாபம், என்னோடு பிறந்தவர்களோடும் மனஸ்தாபம், ஆனால் எல்லாரும் ஒன்றாகிவிட்டோம். புனிதமிகு நற்கருணை, ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை செய்யக்கூடிய அற்புதம் இதுதான். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். எதுக்காக இதை பற்றி இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா, ஒரு பக்கம் முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணியிலே அந்தியோக்கிய மக்கள் எப்படி ஒன்றாயிருந்தார்கள் என்று விளக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் முதல் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் நம்பிக்கையாளர்கள் ஒரே மனமும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக இருந்தார்கள். இன்னொரு பக்கம் என்ற நற்செய்தி பகுதி அதே செய்தியை சொல்லுகிறது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். தந்தையின் விருப்பப்படியே நான் நடக்கிறேன். நான் பேசுவதெல்லாம் தந்தை சொல்வது மாதிரியே. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சேலம் ஆயர் குரோம்பேட்டை கோயிலுக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றினார். நான் மன்னித்து விடுகிறேன் இன்றைக்கு. கடவுள் பார்த்து கொள்வார், நினைக்காதீர்கள். மன்னிக்கும் போது யாரை மன்னிக்கிறோமோ அவர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்றல்ல. விவிலியம் முழுவதும் திட்டவட்டமாக தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. மன்னிக்காவிட்டால்
உன் நோய் தீராது. டாக்டர்கிட்ட போனால் ரொம்ப பயமாக இருக்குது. அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வா, இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வா. டெஸ்ட் எடுத்தே நம்ம வாழ்க்கையே கடனாளி ஆகிடும் போல இருக்குது, அப்படியே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி முதல் டெஸ்ட் என்ன தெரியுமா? யாரையாவது சண்டை போட்டு மன்னிக்காமல் இருக்கிறோமா? யாராவது நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்களா? யார்கிட்டையாவது நம்ம பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறோமா? எந்த கோபத்தையாவது சுமந்து கொண்டே இருக்கிறோமா? அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வீட்டில் எடுக்காமல் அங்கே போய் 1000 டெஸ்ட் எடுத்தாலும் நீ குணமடையவே மாட்டாய். உன் நோய் தீர வேண்டுமா? நீ ஒற்றுமையாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும், தாராளமாய் இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், கடவுள் பார்த்து கொள்வார் என்று இருக்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையின், கிறிஸ்தவ நம்பிக்கையின் சுருக்கம் இதுதான். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் அந்த சமவெளி பொழிவில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமா? நம்மை பிடிக்காதவர்களுக்கு நல்லது செய், அவர்களுக்கு ஆசி கூறு, அவர்களுக்காக ஜெபி, தாராளமாயிரு, பொறுமையாயிரு. 5 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாரோடும் தாராளமாய் இருக்கணும், பொறுமையாய் இருக்கணும், எல்லாரோடும் நல்லது பேச வேண்டும், அவர்களை பற்றி நல்லதாக பேச வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சுருக்கம். இன்றைக்கு பாருங்கள், ஒற்றுமையா இருக்கணும். தயவு செய்து மன்னியுங்க, மன்னித்து பாருங்கள். நான் மன்னிக்காவிட்டால் இன்றைக்கு உங்களுக்கு இறை வார்த்தை அறிவிக்க முடியாது, இந்த திருப்பலியை உண்மையான விதத்தில் நிறைவேற்ற முடியாது. மன்னித்து பாருங்கள். எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. When I say I am sorry, it doesn't mean you are right and I am wrong. நான் சாரி என்று சொல்லும்போது நான் தவறு செய்து விட்டேன், நீதான் சரியாக நடக்கிறாய் என்ற அர்த்தம் அல்ல. When I say sorry, I want to bury my ego to preserve a relationship. என்னுடைய கர்வத்தை, அகங்காரத்தை புதைத்து ஒரு உறவை நிலைநாட்ட நான் சாரி சொல்லுகிறேன் என்றிருந்தது. மிக மிக பிடித்தமானது. கிறிஸ்மஸ் சமயத்தில், புத்தாண்டு சமயத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், அன்பு செய்யும் உள்ளங்களுக்கு அன்றாடம் கிறிஸ்மஸ், மன்னிக்கும் மனங்களுக்கு நாள்தோறும் புத்தாண்டு. அன்பு செய்யும் உள்ளங்களுக்கு அன்றாடம் கிறிஸ்மஸ், ஆண்டவர் பிறப்பார். மன்னிக்கும் மனங்களுக்கு நாள்தோறும் புத்தாண்டு. எங்களுடைய மாலை ஜெபத்தில் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து ஒரு பகுதி, let the sunset not find you still angry. அடுத்த நாள் உயிரா இருப்பியான்னு தெரியாது, யாரையும் மன்னிக்காத செத்து போகாத, ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டார், மோட்சத்தில் இடம் கிடைக்காது, சூரியன் சாயும் முன் உங்கள் கோபம் தணியட்டும். பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமானது பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கும் சொல்லுகிறார் பாருங்கள். மகன் தன்னையே மறுத்து தந்தையின் விருப்பத்தை செய்கிறாராம். 2வது, இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாரும் ஏதாவது கேட்டால், ஏன் இப்படி நடந்துக்கிட்ட கேட்டால், ஏன் இதை செய்த என்று கேட்டால், ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம்னு சொல்கிறாங்க. இது ஆண்டவர் இஷ்டமா, ஆண்டவருடைய விருப்பமா என்று நாம் எல்லாரும் கேட்டு பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் என் தந்தையின் விருப்பத்தை செய்கிறேன். புனித பிரான்சிஸ் அசிசியார் படத்து கீழே எழுதியிருக்கும் அழகா, லார்ட் வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ. எதுக்கு எடுத்தாலும் ஏன் இஷ்டம்னு குடும்பத்தில் சொல்கிறோம், சின்ன பிள்ளைங்க சொல்கிறாங்க, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்கிறோம். சில காரியங்களில் உன் இஷ்டம் என்று சொல்லலாம், ஆனால் பல நிலைகளிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய விருப்பத்தை தேட வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கிறோம், அவர் ஃபாதர் இன் ஹெவன்,
Hallowed be thy name, thy kingdom come, thy will be done. உம்முடைய விருப்பம் நிறைவேறப்படுக. இதுதான் நம்முடைய அடிப்படை ஜெபம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் பாருங்கள், என் விருப்பத்தை நீங்கள் தேட மாட்டீர்களா என்று கேட்கிறார். ஜெத்சமனி தோட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்த ஆண்டவர் கடைசியாக ஜெத்சமனி தோட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுத ஆண்டவர் நம் மீது கொண்ட அன்பினால் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எவ்வளோதான் அன்பு இருந்தாலும் அதை விட்டு ஓட தான் நினைச்சார். தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும், ஆயினும் என்னுடைய விருப்பம் அன்று தந்தையின் விருப்பப்படியே. குடும்பத்தில் மனைவியினுடைய, கணவருடைய, பிள்ளைகளுடைய, வயதான பெற்றோர்களுடைய விருப்பங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வழங்கல். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய வழிபாட்டின் நீட்சி, கண்டினியூட்டி ஆஃப் அவர் வர்ஷிப். போயிட்டு ஏன் இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் அது சரியே கிடையாது. அப்பாவுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அம்மாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து விடக்கூடாது. பாருங்க, ஒரு அம்மா இது போல் ஒரு சின்ன பிள்ளைய கூட்டுக்கிட்டு மருந்து கடைக்கு போனாங்களாம், ஃபார்மசிக்கு ஏதாவது மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு. மருந்தெல்லாம் வாங்கிட்டாங்க. இந்த குட்டி பொண்ணு அந்த ஜாடியிலே பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஜாடியில் சாக்லேட்லாம் வேறு இருந்தது. வரவங்க வாங்குவாங்க, பிள்ளைக்கு கொடுப்பாங்கன்னு மருந்து கடையில், ஃபார்மசியில் சாக்லேட்ஸும் வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த சாக்லேட் கடைக்காரர், இந்த அம்மா ஒரு 2000க்கு மேலே மருந்து வாங்கினதுனால, ஏம்மா உனக்கு சாக்லேட் வேணுமா, எடுத்துக்கம்மா அப்படின்னு கடைக்காரர் சொல்லியிருக்கிறார் அந்த குழந்தைய பார்த்து. அது எடுக்கவே இல்லை. இன்னொரு தடவை சொன்னார், எடுக்கவே இல்லை. கடைசியாக அந்த கடைக்காரரே ஜாடியில் கையை விட்டு அந்த பிள்ளைக்கு அள்ளி கொடுத்துருக்குறார். ஒரு 10 சாக்லேட் இருந்திருக்கும். உடனே அந்த அம்மா கேட்டாங்களாம் போகும்போது, அந்த கடைக்காரர் ஒரு தடவை இல்லை 2 தடவை சொன்னார், நீ ஏம்மா உன்னை எடுத்துக்க வேண்டியது தானே, ஏன் எடுக்கலன்னு கேட்டதுக்கு, அம்மா நான் எடுத்தால் 1 or 2 தான் எடுப்பேன், இப்போ பார்த்தியா 10 சாக்லேட். அதே போலத்தான் உன் விருப்பத்தை தேடினால் 1-2 தான் உனக்கு கிடைக்கும். கடவுளுடைய விருப்பத்துக்கு விட்டுவிட்டால் நிறைய கிடைக்கும். என் பாசமான சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நான் எங்கே பார்த்தாலும் இறை வார்த்தை பற்றி சொல்லுகிறேன். பைபிள் முழுசும் என் குரலில் இருக்குது. 2000 பக்கம் 2000 பக்கம். தமிழ் பைபிள் வேறு, இங்கிலீஷ் பைபிள் வேறு. 4000 பக்கம். என்கிட்ட படித்து 1500க்கு மேலே சாமியாருங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி, ஆறுதல் என்ன தெரியுமா? என் குரலில் நான் வாசித்து ரெக்கார்ட் பண்ண பைபிளை இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிறாங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நான் சேலத்துலேருந்து இங்கே வந்தேன்னா பைபிளில் ஒரு 5-6 புக்கு கேட்டு முடிச்சிருந்தேன். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை நான் 100 முறைக்கு மேல் கேட்டிருக்கிறேன், என்னுடைய குரலிலேயே. என்னுடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பத்தை, குடும்பத்தாரின் விருப்பத்தை, நியாயமான விருப்பங்களை நிறைவேற்ற நாம் எல்லாரும் சக்தி பெற வேண்டும். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, நிறைய பேர் கலாட்டா பண்ணுவாங்க, இந்த பிஷப் பேசினா எப்போ பார்த்தாலும் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா அப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. அவங்ககிட்ட கப்ரியேல் தூதர் சொன்னார், கடவுளால் ஆகாது எதுவும் இல்லை. அதுக்கு ஒரு அடையாளம், உன்னுடைய உறவினர் மலடி வயசானவங்க எலிசபெத் அம்மா கருவுத்து இருக்கிறான், அது போதும் அம்மாவுக்கு. நல்லவர் வல்லவர் அவர் விருப்பம்தான், உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று பணிந்தார்.
Thy will be done. உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும். ஏன் விருப்பம் நினைக்காதீங்க. சில அன்பான தாய்மார்களை நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு சூடா இட்லி சாப்பிடணும்னு இருக்கும். ராத்திரி மீதமான பழையது அவங்க சாப்பிட்டு சூடா பிள்ளைக்கு இட்லி, பிள்ளையினுடைய விருப்பம் முக்கியம் என்று நினைக்கிறாங்க. இட்லியில் மீந்ததை மதியானம் அவங்க சாப்பிட்றாங்க. சூடாக சமைத்த சாதம் பிள்ளைக்கு கொடுக்கிறார்கள், கணவருக்கு கொடுக்கிறார்கள். இப்படி விட்டு கொடுத்து வாழத்தான் நம்முடைய நம்பிக்கை வாழும். நான் இருந்து என்ன சாதிக்க போறோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு. நம் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசிக்கிறேன். கடைசியா இந்த நாட்களில் பர்னபா, சவுல் எனக்கு வேணும்னு கேட்குறார். அன்பார்ந்த இளைஞர்களே, பாடகர் குழு உறுப்பினர்களே, உங்களுக்கு எல்லாம் இருக்கிற திறமைகளை ஆண்டவர் கேட்கிறார். உண்மையாக நல்லா பாடுறீங்க, ஆர்வத்தோடு செயல்படுகிறீர்கள். அதே போல ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குடும்பத்துக்கு கேட்கிறார், திரு அவைக்கு கேட்கிறார். நான் பைபிளை பற்றி சொன்னது தான். என்னை திரு அவை படிக்க வச்சது திரு அவை சட்டம், கேனன் லா. அதில் தான் நான் முனைவர் பட்டம். பைபிள் அதிகமாக படிக்கவில்லை. நான் எதுக்காக சொன்னேன் என்றால், கீழ்ப்படிந்து திரு அவை சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றேன். ஆனால் I always say, I fell in love with scripture but married canon law. விவிலியத்தை காதலித்தேன், திருச்சபை சட்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்வதுண்டு. ஆண்டோடைய விருப்பத்துக்கு பணிந்தேன். இன்றைக்கு எல்லா இடத்திலும் நம்பிக்கை ஊட்ட, உற்சாகப்படுத்த இறை வார்த்தையை நான் அறிவிக்கிறேன். பிரியமானவர்களே, பவுல் வேண்டும், பர்னபா வேண்டும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி ஆண்டவர் தனிப்பட்ட பணிக்காக நாம் வேண்டும் என்று அழைக்கிறார். அதில் முக்கியமாக அந்த பர்னபா எனக்கு பிடிக்குது. 4ஆம் அதிகாரத்தில் அவர் பேருக்கு அர்த்தம் உற்சாகப்படுத்துபவர். கடைசியாக இந்த செய்தி தான். We have to encourage people. யாரையும் மட்டும் தட்டாதீங்க. ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சி 2 பேர். தங்கச்சி அவ்வளோ அதிகமாக படிப்பு வராது. தங்கச்சிக்கிட்ட அந்த அக்கா சொல்லுது, காலேஜ் படிக்கிறது, நீ ஏதாவது நல்ல மார்க் வாங்கலை, ஃபெயில் ஆகிட்டா, எதுக்காவது மனசு உடைஞ்சிடாத, ஏதாவது பண்ணிடாத, நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் அந்த பிள்ளைகிட்ட, எனக்கு அப்படி ஒரு அக்கா இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு. நான் ஒன்று பார்த்துக்கிறேன், மனசு உடைந்து விடாதே. இந்த பர்னபான்ற பேருக்கே உற்சாகம் ஊட்டுபவர். எத்தனை பேருக்கு நீங்கள் உற்சாகம் தந்திருக்கிறீர்கள்? இந்த பர்னபாவை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம். உற்சாகம். அப்புறம் இன்னொன்று, அவர் என்ன பண்ணாரா, அவருடைய நிலபுலன்களை எல்லாம் விற்று அந்த காசை கொண்டாந்து பேதுருக்கிட்டையும் யோவானிடமும் கொடுத்தாராம். பாருங்க, தாராளம் பாருங்க. எனக்குன்னு சேர்த்து வச்சு என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒரு நாள் சாவதான்னு போகிறோம். உயிராக இருக்கும்போதே நல்லது செய்யணும் தானே, கொடுக்க வேண்டும் தானே. தாராளமான பர்னபா, கடவுளை நம்பிய பர்னபா. நம்முடைய அம்மா எவ்வித மிச்சமும் இன்றி தன்னையே மகனுக்காகவும் சோசேப்பிற்காகவும் கொடுத்தவர்கள், முழுமையாக கொடுத்தவர்கள். அந்த பர்னபாவை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்கு, அவர் தூய ஆவியால் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி. தூய ஆவியால் நிறைந்தவர் ரொம்ப நல்லா இருக்கு. Are you filled with the Spirit? கெட்ட ஆவியால் நிறைந்திருக்கிறோமா? ஆண்டவரின் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறாரா? பசாசு பிடிச்சிருக்காவன்னு தூய ஆவியால் நிறைந்தது. இன்னொன்று அவரை பற்றி சொல்லியிருக்கு, ஒரே ஒரு வார்த்தை. இதை எல்லாரும் நம்மளை பற்றி சொல்லு, அவர் நல்லவர். He is a good man. பர்னபா நல்லவர். குறைபேட் மக்கள் நல்லவர்கள். இங்கே இருக்கிற நம்பிக்கையாளர்கள் நல்லவர்கள். நல்லவர் சொல்லிட்டோம். பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளையை பார்க்கும்போது அந்த பையனை பற்றி விசாரிக்கிறாங்க, எப்படி அவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ரொம்ப தங்கமான பையன் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னே மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு பிறகு சொல்லணும். அதுதான் பிரச்சனை. நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்களா 4 பேர்?
உங்களை பற்றி. கெட்டவன் சொல்றதுல என்ன பெருமை? சில பேர் சொல்லும், நானும் ரவுடி தான் அப்படி, அது பெரிய பெருமையா? நானும் திருடன் தான், அது பெரிய பெருமையா? சில பேர் வன்முறையை ஊக்குவிக்கிறார்கள், எனக்கு பிடிக்காது. சில பேர் என் குடும்பம் தான் என்று நினைக்கிறார்கள், அதுவும் சரியில்லை. நல்லவர் என்று சொல்ல வேண்டும். நல்லவர் என்பதற்கு என்ன அடையாளம்? எளிமை கண்டு இறங்க வேண்டும். பாரதி சொல்வது போல சிறுமை கண்டு பொங்க வேண்டும். எளிமை கண்டு இறங்குவாய், சிறுமை கண்டு பொங்குவாய். அடுத்தது பாருங்க, அவர் உற்சாகப்படுத்தினார் சொன்னேன். அந்த பர்னபா, பவுல் அரேபிய பாலைவனத்தில் இருந்தார். அவர் தான் கூப்பிட்டுட்டு வந்தார் அந்தியோக்கியா வேலை செய். பவுலை பர்னபா தான் கொண்டாந்து சீடர்களிடம் அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு பர்னபா மட்டும் நம்முடைய புனித சின்னப்பரை பவுலை அறிமுகப்படுத்தவில்லை என்றால் எங்கேயோ பவுல் போயிருப்பார். நம்ம புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலே நம்ம கிடைச்சே இருக்காது. பாருங்க எப்படியெல்லாம் இந்த பவுல் நமக்கு கிடைத்தார் பாருங்க. கடைசியாக பாருங்க, இங்கே ஆரம்பிக்கும் போது இன்றைய வாசகத்தில் எனக்கு பவுலோ பர்னபாவும் இல்லை, பர்னபாவும் பவுலும் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கு. முதல்ல பர்னபா, அப்புறம் தான் பவுல். அதுக்கு பிறகு பார்த்தா எப்போ பார்த்தாலும் பவுல் தான் கஷ்டம். பொறாமைப்படவில்லை. பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளில் எத்தனையோ நல்ல செய்திகளை நான் விதைத்திருக்கிறேன். மன்னிப்போம், ஆண்டவருடைய விருப்பத்தை தேடுவோம், நல்லவர்களாய் இருப்போம், இறை வார்த்தையை கேட்போம், தாராளமாய் இருப்போம், பொறாமைப்படாமல் இருப்போம், பகிர்ந்து கொடுப்போம். நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா போதாது, கையை நீட்டி நன்மை செய்வோம். நம் அன்பு தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.